கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் மேலாக நேசிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் குழுமி இருக்கும் நாம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு அல்லாஹ்வின் உதவி எப்போது. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அவ்வப்போது பிரச்சனை என்று அல்லாமல் தொடர்ச்சியாக பல சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களையும் தொடர்ச்சியாக அனுபவித்து கொண்டே வருகிறார்கள். குறிப்பிட்டு இந்த நாடுதான், குறிப்பிட்ட இந்த பகுதி தான் என்று மட்டும் சொல்ல முடியாமல் முஸ்லீம்களாக இருந்தாலே போதும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பல்வேறு ரீதியான பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது சிலருக்கு அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அவருடைய கடுமையான சிரமத்தினுடைய அந்த சமயத்தில் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது. உலக நாடுகள் வகையில் வரிசைப்படுத்தி பார்த்தோம் என்றால் முஸ்லீம் நாடுகளாக இருந்தாலும் சரி, வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்து அவர்களுக்கு கீழே முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து பகுதிகளிலும் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன ஒரு காரணம் என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த மார்க்கமும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கருக்காக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு தொழில் செய்து பல்வேறு கோடிக்கணக்கான ரூபாயில் சம்பாதிக்கக்கூடிய பல்வேறு தொழில்களை செய்ய வேண்டாம் என்று இந்த மார்க்கம் தடுக்கிறது. வட்டியின் மூலமாக பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதிக்கக்கூடிய வணிகம் என்று நினைத்து செய்யக்கூடிய அந்த வட்டியை இந்த மார்க்கம் தடுக்கிறது, செய்யக்கூடாது என்கிறது. மதுவினால் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சமயத்தில் அது செய்யக்கூடாது என்று இந்த மார்க்கம் தடுக்கிறது. விபச்சாரத்தின் மூலமாக பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழலில் இந்த மார்க்கம் தடுக்கிறது. இப்படி பல்வேறு வகைகளை நாம் வகைப்படுத்தி பேசலாம். இது எல்லாமே இந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடை கல்லாக இருக்கிறது. இது தடுக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் தடை செய்யப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழக்கூடிய சூழலில், அல்லது இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்குவேன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தூதர் என்று ஏற்றுக்கொண்ட இந்த ஒரு கொள்கை கோட்பாட்டினை இந்த உலகம் முழுவதும் சேர்ந்து எதிர்க்கிறது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதை ஏற்றுக்கொண்ட மக்களை எதிர்த்து இந்த உலகம் முழுவதுமாக எதிர்த்து இருக்கிறது, சிலரை தவிர்த்து. இப்போது நமக்கு இந்த சூழலில் எல்லாமே அல்லாஹ்வுடைய உதவி எப்போது கிடைக்கும் என்று காத்து கொண்டு நாம் இருக்கிறோம். அந்த உதவி எப்போது கிடைக்கும் என்பது பின்னாடி நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூர அல் அன்கபூத்தில் சொல்லி காட்டுகிறான், அஹஸப அன்னாசு அன் யஸ்ருக்கு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுப்தனூன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல் அன்கபூத் என்று சொல்லப்படக்கூடிய 29வது சூறாவில் சொல்லி காட்டுகிறான், அஹஸப அன்னாசு, நம்பிக்கை கொண்டோம் என்று கூறியதின் காரணமாக சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா இந்த மனிதர்கள்? அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி முஸ்லீம்களாக மோமீன்களாக ஆகிவிட்டீர்கள்.
அப்படி முஸ்லீம்களாக நீங்கள் ஆகிவிட்ட காரணத்தினால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த சோதனையும் கிடையாது, எந்த ஒரு கவலையும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நினைத்து விட்டீர்களா? அப்படி இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் கலிமா சொல்லி முஸ்லீமாக ஆகிவிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த சோதனையும் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா மனிதர்களே? அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா, நீங்கள் இந்த கலிமாவை சொல்லி முஸ்லீம்களாக நீங்கள் ஆகிவிட்டால் கண்டிப்பாக உங்களை சூழ்ந்து சோதனைகள் சந்திப்பீர்கள், பிரச்சனைகளை சந்திப்பீர்கள், கவலையை அடைவீர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மோமீனாக இருக்கக்கூடியவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சரியான பாதையில் அவர்கள் நடந்தால், ஒரு அருவியின் மேலே இருந்து வெள்ளம் எவ்வளவு வேகமாக பாய்ந்து ஓடி கீழே வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அனைத்துமே வெள்ளம் எப்படி வேகமாக கீழே ஒரு அருவிந்து கொட்டி வேகமாக ஓடி வருமோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம்னா நமக்கு பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு சொல்லி அந்த மனசில் இருக்கவே கூடாது. ஏற்றுக்கொண்டோமா கண்டிப்பாக சோதனைகள் நமக்கு இருக்கும், வரும். அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் தஆலா 3வது சூரா ஆல இம்ரான்ல சொல்லி காட்டுகிறான். லதுபுலவுனா ஃபி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும் வலா தஸ்மஊன். உங்கள் செல்வங்களிலாலும் உயிர்களாலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். நம்முடைய செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தை வைத்து அல்லாஹ் சோதிப்பான், உயிர்களை வைத்து அல்லாஹ் சோதிப்பான். சிறிய பிள்ளைகள் இருக்கும், தாய் தந்தை இருப்பாங்க, சகோதரர்கள் சகோதரிகள் இருப்பாங்க, அவருடைய உயிர்களை எடுத்து அல்லாஹ் சோதிப்பான். அது எப்படி எடுப்பான்னு தெரியாது, எதிரிகள் அழிப்பாங்க அல்லது நோய் கொடுத்து சோதிப்பான், எப்படி வேணாலும் இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பொருளாதாரம் மூலமாக உங்களை சோதிப்பேன், உங்களுடைய உயிர்கள் மூலமாக உங்களை சோதிப்பேன். சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதற்கும் மேலாக சூரா அல் பஹரால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்கள்லாம் நாம் படித்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ற சோதனைகள் வரும் பொழுது எப்படி தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மை வளர்த்து கொள்ள வேண்டும். சூரா அல் பஹரால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹம் அசிவத்தும் அன் ததுகுலு அல் ஜன்னா வலம்மா தீக்கும் மஸ்ருல் லசீன ஹாலு மின் ஹப்லிக்கும். உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கு ஏற்படாமல் சொர்க்கத்திற்குள் எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சொர்க்கத்திற்காகத்தான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், சொர்க்கத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தான தர்மம் செய்வது, நல்லறங்கள் செய்வது, அனைத்து விஷயமே நாம் செய்வதற்கு சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் என்ன கேட்குறான், கடந்து விட்ட சமுதாயத்திற்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கு ஏற்படாமல் இலகுவாக சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கடந்து விட்ட சமுதாயத்திற்கு என்ன நடந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மசத்தமு அல் பசாவு ஓ சர்ரு ஓ ஜல்திலு ஹத்தா யகூலு அர் ரசூலு வல்லஸீன ஆமனு மாஹு மதா நஸருல்லாஹ் அலா இன்ன நஸருல்லாஹி கரீப். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முன் சென்ற சமுதாய அந்த மக்களுக்கு கடுமையான வறுமை ஏற்பட்டது, துன்பம் ஏற்பட்டது. அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லாமே அன்றைக்கு வாழ்ந்த தூதர்கிட்ட வந்து கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, நமக்கு உதவி எப்போது கிடைக்கும்? கடுமையான நெருக்கடியான சூழல். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள், குலுக்கப்பட்டார்கள், சோதனை அந்த அளவிற்கு அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் பொறுமையாக இருங்க, சகித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது, நீங்கள் கவலை அடைய வேண்டாம். உங்களுக்கு நான் சோதனை கொடுப்பேன், கஷ்டத்தை கொடுப்பேன், பொருளாதாரம் இல்லாமல் ஆக்கிடுவேன், உயிர்களை எடுத்து நான் சோதிப்பேன். நீங்கள் பொறுத்து கொண்டிருந்தீங்கன்னா என்னுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அல் பஹரால சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுறாங்க. இந்த சோதனைலாம் வருது இல்லை, அந்த சோதனைகள் வரும்பொழுது தோண்டு விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்க வேண்டும், தப்பு கிடையாது, உதவி செய்யக்கூடிய அவன் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, யாருக்கு அல்லாஹ் தஆலா நன்மை நாடுகிறானோ அவர்களை அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்குகிறான். சோதனை வந்துச்சுன்னு வைங்களேன், சந்தோஷம் அடையணும், அல்லாஹ் ஏதோ நன்மை கொடுக்க போகிறான், அடி விழுந்து கீழே கடந்துட்டோம், ஏதோ அல்லாஹ் நன்மை நாடுறான். நோய் வந்துருச்சு, அல்லாஹ் ஏதோ நன்மை நாடுறான், நம்ம நினைப்போம் என்ன அல்லாஹ் இப்படி கொடுத்துட்டானே நோய், ஏதோ அல்லாஹ் நல்லது செய்ய போகிறான், ஏதோ நன்மை கிடைக்க போது. யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடுகிறானோ அவருக்கு சோதனை உள்ளாக்குகிறான், அதிகமாக அவர்கள் சோதனை சந்திப்பார்கள். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் திருமதியில் வரக்கூடிய செய்தியில் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, அதிகமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் யார்? ஏன்னா சஹாபாக்களுக்கு அன்றைக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் அவ்வளோ கொடுமைகள், அடித்தாங்க, உதைச்சாங்க, பாலைவன சுடுமலை கிடத்தினாங்க, நெருப்பு கங்குகளை போட்டு அந்த கங்குகள் மீது தேய்ச்சாங்க, கடுமையான சோதனை. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கடுமையான இந்த சோதனைகள் துன்பங்கள்
சந்தித்தவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அல் அன்பியா, நபிமார்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். அதற்கு பின்னால் அவரை போன்றவர்கள், நபிமார்களை போல் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு கடுமையான சோதனை இருந்தது. அதற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அதிகமான மார்க்க பிடிப்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகமான அல்லாஹ் தஆலா சோதனை கொடுப்பான். நம்முடைய அளவு என்ன, சோதனைகள் நமக்கு நோக்கி அதிகமாக வருதுன்னா நாம் மார்க்க பிடிப்போடு இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்கள் 4 பேருக்கு போய் சொல்லுவீங்க வட்டி வாங்காதுன்னு, போட பைத்தியக்காரன்னுவான். ஷிர்க்குண்டான வேலைகள் செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வேலை அப்படின்னா அவங்கள திட்டுவான், ஊரை விட்டு துரத்துவான், ஏளனமாக பேசுவான், கேலி செய்வான், கிண்டல் பண்ணுவான். ஹராமான மார்க்கத்துக்கு முரணான பித்தத்தான பார்க்க முடியாத சகிக்க முடியாத பல திருமணங்கள், பட்டாசு வெடித்துக் கொண்டும் ஆண் பெண் பேதம் இல்லாமல் புர்காக்கள் இல்லாமல் நடைபெறக்கூடிய திருமணங்களை வேண்டாம் நம்ம தவிர்த்திருந்தோம்னா பைத்தியக்காரன்னுவான். மார்க்க பிடிப்பு அங்கே இருக்கிறது, நம்முடைய நிலைப்பாடு அங்கே இருக்கிறது. மார்க்கம் எப்படி சொல்கிறதோ அந்த வகையில் திருமணம் செஞ்சோன்னு வைங்களேன், அதுக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னா நம்மளை ஏளனமாக பேசுவான், அதில் போய் கலந்து கொள்வாங்க. ஆனால் மார்க்க பிடிப்பை அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு பின்னாடி எதுவும் சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் மார்க்க பிடிப்பில் சரியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வரும். இது போன்ற எண்ணற்ற காரணங்கள் இருக்கலாம், வெறுக்கலாம். நாம் மார்க்கத்துக்கு முரணான செயல்னு சொல்லி வெறுக்கலாம். அப்படி வெறுக்கும் பொழுது நம்ம மீது அதிகமான சோதனைகள் வரும். அந்த சோதனை பொறுத்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய மார்க்க பிடிப்பு அளவு என்ன இருக்கிறோ அந்த அளவுக்கு, எவ்வளோ நீங்கள் டீப்பாக இறங்குறீங்களோ இந்த மார்க்கத்தை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக ஸ்தம்பிச்சு நிற்கிறது, உலகம் ஃபுல்லாக கேட்கிறது, என்ன இந்தியாவில் ஒரு முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இதையும் தாண்டி சில நாடுகளில் முஸ்லீம்களாக வாழ முடியல. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமே என்ன, இன்றைக்கி ஒரு முஸ்லீம்ட எந்த முஸ்லீம் இருந்தாலும் போய் உதவி என்று வேணும்னா என்னன்னு கேட்பாங்கன்னா பாலஸ்தீன மக்கள் அமைதி அடையணும், நிம்மதியாகணும் தான் சொல்லுவாங்க. யார்கிட்ட போய் கேளுங்க, எந்த முஸ்லீம்கிட்ட இன்றைக்கு என்ன தேவைன்னு கேட்டோம்னா முதல்ல அந்த மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும்னு கேட்பாங்க. ஏன் அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை அந்த மக்களுக்கு பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு உணவு இல்லாமல் அந்த எலும்புகள் அந்த இதில் பார்த்தோமே, சோமாலியா நாட்டில் பார்த்தோமே, அந்த கொடுமை இந்த நாட்டில் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே? பாலஸ்தீனத்தில் பிள்ளைகளுக்கு சாப்பிட உணவு இல்லை. ஒரு பாத்திரத்தில் உணவை சமைத்து விட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மிச்சம் மீதி ஒட்டிட்டு இருக்கோல்ல, அதை சுரண்டி எடுத்து சில பிள்ளைகள் சாப்பிட்றாங்க. ஒரு பெண்மணி இடத்திலே ஆதார வீடியோ இருக்கிறது, சாப்பாடு எடுத்துக்கொண்டு நடந்து போகிறாங்க, கீழே சாப்பாடு கொட்டி விடுகிறது, மண்ணிலே கிடக்கிறது அந்த சாப்பாடு உணவு. அந்த உணவு மண்ணில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து அந்த பெண்மணி சாப்பிட்றாங்க. சோதனை அல்லாஹ் தஆலா பார்க்குறான். அந்த சோதனைகளை அல்லாஹ் தஆலா பார்க்குறான். இவர்கள் என்ன செய்வாங்க, என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? நாம் நினைக்கிறோம் ஏதோ அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறோம். நாம உலகத்துடைய பார்வையில் பலஸ்தீனம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது சொல்லி நினைக்கிறோம். கண்டிப்பாக அவர்கள் வெற்றியாளர்கள், மிகப்பெரிய வெற்றியாளர்கள். அவர்கள் எப்படி வெற்றியாளர்கள்? ஒரு வசதியும் இல்லை, ஒரு செல்வாக்கும் இல்லை, எந்த டெக்னாலஜியும் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவிங்கிறோம், நாம எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஆனால் எதிரியாக இருக்கக்கூடிய அந்த நாட்டில் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய ஒரு செல்போன் உடைய ஒரு சிம் கார்டு எடுத்துக்கொண்டு அந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா அந்த நாட்டுக்கு ஒரு அலர்ட் கிடைக்கும். இவன் ஏதோ ஒரு சிம் கார்டை வைத்துக்கொண்டு அந்த நாட்டுக்குள்ளே போகிறான். ஏதோ ஒரு வகையான தாக்குதலுக்கு ஒரு ஆயுதம் உள்ளே செல்லுதுன்னா உள்ளே வரவிடாமல் அவன் தடுக்கிறான். மிகப்பெரிய டெக்னாலஜி வைத்திருக்கிறான், யாருமே உள்ளே நுழைய முடியாது. எதற்கு? உயிருக்கு பயந்து யாருமே என்னை தாக்கிவிடக்கூடாது. மிக உச்சபட்சமான டெக்னாலஜி வைத்திருக்கிறான். ஆனால் இவர்கள் எந்தவித டெக்னாலஜியும் இல்லை, எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. உலக நாடுகள் எல்லாமே கைவிட்டு விட்டது. சும்மா பேருக்கு தான் அறிக்கை விடுகிறான். யாருமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஏதோ உதவி பண்ண சொல்லி டிக்ளேர் செஞ்சு யாரும் உதவி செய்யலை. மறைமுகமாக யாரும் செய்கிறாங்க, அவ்வளோதான். வெளிப்படையான அறிவிப்பை செய்துவிட்டு யாருமே செய்யலை. அப்படிப்பட்ட நிலையிலும் அந்த மக்கள் உறுதியாக நான் வாழ்ந்தால் ஈமானோடு தான் வாழ்வேன், எனக்கு மரணம் என்பது பெரிய விஷயமே எனக்கு கிடையாது, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா? அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்குது அவங்களுக்குன்னா, நீ இவ்வளோ பெரிய வெப்பன்ஸும் இவ்வளோ பெரிய ஆயுதங்களையும் மிகப்பெரிய டெக்னாலஜி வைத்துக்கொண்டு நீ பயந்துக்கிட்டு இருக்கிற, நீ நான் ஒன்றுமே என்கிட்ட இல்லை இருந்தாலும் பயம் இல்லாமல் இருக்கிறது சொல்லி நிற்கிறான்ல, அதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. அவன் மௌத்தா போனான்னா, அவன் ஷஹீதாகி விட்டால் அவங்களுக்குரிய அந்தஸ்து பெரிய இடத்துல இருக்கிறது, மிக உச்சபட்ச அந்தஸ்து இருக்கிறது. உனக்கு அது கிடையாது. இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. நம்ம பார்த்து விட்டு இந்த சம்பவங்கள் எல்லாமே நாம் நினைக்கிறோம், என்ன இது அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா?
அல்லாஹ் இதெல்லாம் பார்க்கலையா? அல்லாஹ் அனைத்துமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அதற்கு பதில் கடைசியில் இருக்கிறது. நான் சொல்கிறேன், அல்லாஹ் தஆலா அனைத்தையும் கணக்கெடுத்துக் கொண்டு தான் இருக்கிறான். அவன் அநீதியாளன் அல்ல, அநீதி செய்வன் அல்ல. அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கணக்கெடுத்துக் கொண்டு தான் இருக்கிறான். நாம் என்ன செய்யணும் இந்த நேரத்தில்? அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேணும் இல்லை? அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்றால் நம்ம நினைச்ச மாதிரி உடனே இப்படி இறங்கிறாது. நபிமார்களுக்கே அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கல. நாம் எதிர்பார்க்குறோம், என்ன எதிர்பார்க்குறோம்? அப்படியே ஏதாவது வந்து இஸ்ரேல் மீது விழுந்துடணும், நாசமாக போயிடணும் நினைக்கிறோம். ஏன் அந்த அளவுக்கு வெறுப்பு? உதவி என்பது அல்லாஹ் தஆலா உடனே எடுத்து கொடுக்க மாட்டான். உங்களை சோதிப்பான். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய ஈமான் என்ன? உங்களுடைய உறுதி என்ன? நபிமார்களுக்கு இல்லையங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 13 ஆண்டு காலம் அடி உதைகளை வாங்கி பிரச்சனைகளை சந்தித்து சஹாபா கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து சொல்லும் பொழுது நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். சாதாரணமான கொடுமைகள் அல்ல, அது எல்லாமே உடனடியாக அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுக்கல. நபிமார்கள் அவருடைய வரலாற்றை கொஞ்சம் ரொம்ப டீப்பாக வேணாம், சுருக்கமாக ஷார்ட்டாக மட்டும் பார்த்து கடந்து போயிடலாம். நம்ம மூசா நபி எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது. உடனே அல்லாஹ் உதவி கொடுத்துட்டானா? மூசா நபி அவர்களுக்கு ஃபிரௌன் எதிர்த்தரப்பில் இருக்கிறான், மிகப்பெரிய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறான், மிகப்பெரிய படை பலம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது. மூசா நபி பிரச்சாரம் செய்ய போகும்போது உடனே இன்னைக்கு ஃபிரௌனை அழித்து விட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் கேட்பாங்கன்னு அல்லாஹ் அனுப்பிச்சானா? அனுப்பல. அல்லாஹ் சோதிக்கிறான், நபிமார்களை சோதிக்கிறான், நபிமார்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை அல்லாஹ் சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? அல்லாஹ் ஃபிரௌன் அறிவிக்கிறான், யாராவது இந்த மூசாவுடைய ஹாரூனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய மாறு கால் எடுப்பேன். வலது கைனா இடது கால், இடது கால்னா வலது கை, மாறு கை எடுத்துருவேங்கிறான். ஆனால் பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்போ கூட கொஞ்சம் கூட ஃபிரௌனை பயப்படாமல் கூட்டம் மூசா நபிக்கும் ஹாரூனுக்கு பின்னாடி நிற்கிறது. அல்லாஹ் உடனே வெற்றி கொடுக்கலாம்ல. சில பேர் யாரும் வந்துட்டாங்க, வெற்றி கொடுத்துடலாம், கொடுக்கல. அல்லாஹ் சோதிக்கிறான். இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? உறுதித்தன்மை என்ன? இவருடைய ஈமான் என்ன? எப்போ அல்லாஹ் வெற்றி கொடுக்குறான்? கடைசி கட்டத்தில் கொடுக்குறான். அந்த கூட்டம் எல்லாமே விரட்டி கொண்டு வந்து ஒரு கடல் பக்கம் ஒதுங்கி யாருமே உதவி செய்ய முடியாமல் நெருக்கடியாக நிற்கக்கூடிய அந்த சமயத்தில் அப்பொழுது மூசா நபியும் அந்த கூட்டத்தாரும் யாரை அழைப்பார்கள்? யார்கிட்ட கேட்பாங்க? அல்லாஹ் சோதிக்கிறான். உடனே எல்லாம் உதவி அல்லாஹ் தஆலா கொடுக்கல. அவருடைய ஈமானிய உறுதிக்கு, அவருடைய நம்பிக்கைக்கு, அந்த உறுதித்தன்மைக்கு அல்லாஹ் தஆலா கடைசியாக கடல் பக்கம் நெருங்கும் பொழுது, கடல் கிட்ட நிற்கும் பொழுது, அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? வழி இல்லை. மூசா நபி அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, ஹால கல்ல இன்னமா ரப்பிய சயத்தீன். யாரும் பதட்டப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம். என்னுடைய ரப், என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான். உடனே உதவி வரல. பல கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாமே சகித்து கடைசி கட்டத்தில் அல்லாஹ் தஆலா கடல் பக்கம் அந்த மக்கள் நிற்கும் பொழுது உங்களுடைய கைத்தறி தூக்கி அடிங்கிறான். உடனே எல்லாம் உதவி வந்துடாது. அல்லாஹ் பார்க்குறான், சோதிக்கிறான், நம்முடைய நம்பிக்கையை பார்க்குறான். கடைசி கட்டத்தில் தான் கடலை காப்பாற்றினாங்க. வரலாறு நமக்கு தெரியுமே. சகித்து தான் ஆகணும், பொறுமையாக தான் இருக்கணும். இப்ராஹிம் நபி தன்னுடைய குடும்பத்தார் அழைத்துக் கொண்டு சென்றார்கள். பாலைவனத்தில் இருக்கக்கூடிய யாருமே இல்லாத, இன்றைக்கு பிரம்மாண்டமாக லட்சக்கணக்கான மக்கள் குழுமக்கூடிய காபத்துள்ள அந்த மக்கா நேரத்தில் கொண்டு போய் அன்னைக்கு ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கொண்டு போய் விடுறாங்க. விட்ட உடனே அல்லாஹ்வுடைய உதவி உடனே அல்லாஹ் கொடுத்துட்டானா? நீங்கள் போன உடனே அங்கே சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு, நீங்கள் வாழ்வதற்கு வீடு வசதி எல்லாமே இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா? ஒன்றுமே இல்லை. சோதனை கொண்டு போய் விடுறாங்க. விட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன செய்வதுனே தெரியல. குழந்தை அழுகிறது. கடைசி நேரத்தில் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் நம்ம ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சென்றால் ஓடுகிறோமே, கடைசி நேரத்தில் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் அவர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நீர்நிலை காமிக்கிறான். எப்பொழுது? கடைசி கட்டத்தில், எக்ஸ்ட்ரீம் லாஸ்ட். உடனே எல்லாம் உதவி கிடைச்சிடாது. அந்த நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்ம அல்லாஹ் நாடுனா கொடுப்பான். ஆனால் அந்த சோதனை என்ன? அல்லாஹ் ஏதோ நாடுறான், அல்லாஹ் ஏதோ நம்மளை பார்க்குறான், நம்மளுடைய உறுதித்தன்மை சோதிக்கிறான். கடைசி கட்டம். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தியாகம் என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு சமுதாயத்தை எதிர்த்து நின்றார்கள். ஒரு சமுதாயமே எதிரி, தனி நபர், கூட்டம் எல்லாம் கிடையாது, கூட ஆள் கிடையாது, தனி நபராக மிகப்பெரிய சமுதாயத்தை எதிர்த்தார்கள். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபி எப்படி சொல்றான்? அவர் ஒரு தனி நபரில் ஒரு சமுதாயம். ஏன்? ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு வேலையை தனி நபராக நின்று செய்கிறார்கள். சரி, மக்களை அழைக்கிறாங்க, பிரச்சாரம் செய்கிறாங்க. இப்ராஹிம் நபி உதவி செய்ய வேண்டும் என்று உடனே அல்லாஹ் உதவி செஞ்சிட்டானா? எப்படி அல்லாஹ் உதவி செய்கிறான்? இப்ராஹிம் நபி இந்த பிரச்சாரத்தை செய்யவே கூடாது, இந்த ஊரில் இருக்கவே கூடாது,
வாழவே கூடாது என்று அந்த மக்கள் முடிவெடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஊர் மக்கள்லாம் விறகுகளை கொண்டு வந்து போட்டு இப்ராஹிம் நபியை அந்த நெருப்பு குண்டத்தில் வீசி அழிச்சலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதற்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய உதவி இறங்கி அந்த மக்கள்லாம் விறகு கொண்டு வந்து போடாத மாதிரியும் அந்த மக்கள் அழிக்கிற மாதிரி ஏதோ நல்லா செஞ்சிருக்கலாம்ல. அல்லாஹ்வுக்கு முடியாத காரியமா? முடியாது இல்லை. எப்பொழுது அல்லாஹ் உதவி செய்கிறான்? கடைசி நேரத்தில் நெருப்பு குண்டம் ஏற்பாடு செய்தாகிவிட்டது, விறகுகள் போடப்பட்டு விட்டது, நெருப்பு தீ மூட்டப்பட்டு விட்டது. வீசப்படக்கூடிய அந்த நேரத்தில் கடைசி கட்டம், கடைசி நேரம், கடைசி அந்த செகண்ட் எப்படி அல்லாஹ்வுடைய உதவி இறங்குது? அல்லாஹ் தன்னுடைய திருமறைகள் சொல்லி காட்டுறான், கூனாயனார் கூனு பர்தன் வஸலாம் அலா இப்ராஹிம். அந்த நெருப்புக்கு அல்லாஹ் தூக்கி போட்டாச்சு உள்ள. இப்ராஹிமுக்கு நம்பிக்கை ஏன் இறைவன் இருக்கிறான், அவன் பார்த்துக்கொள்வான், அவனுடைய உதவி எனக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உத்தரவு, கூனாயனார் கூனு பர்தன் வஸலாம் அலா இப்ராஹிம். நெருப்பே இப்ராஹிம் மீது குளிராக மாறிவிடு, பாதுகாப்பாக ஆகிவிடு. அல்லாஹ்வுடைய உத்தரவு. எப்படிங்க உதவி என்பது கடைசியில் அல்லாஹ் கொடுப்பான், கொடுக்காம கைவிட மாட்டான். ஏன்? இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. பலஸ்தீனில் அடிக்கிறான், உதைக்கிறான், பார்க்க முடியல. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது சாரசாரையாக கண்ணீர் போகிறது. என்னதான் நம்ம செய்யணும் தெரியலையேன்னு சொல்லி நிற்கிறோம். உலக நாடுகள் கைவிட்டு விட்டாலும் ஆனால் மக்களுடைய மனங்கள் இருக்குல்ல, பார்த்து பரிதவிக்கிறாங்க. கடந்த ஒரு 6-7 நாளுக்கு முன்னாடி அந்த இஸ்ரேலில் நடக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அந்த எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் அவரே பேசுகிறார், ரொம்ப நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க, ரொம்ப அக்கிரமத்தை நீங்கள் பண்ணுறீங்க. யார் பேசுகிறான்? ஒரு யூதனே பேசுகிறான். நீங்கள் செய்வது சரியில்லை என்று யார் பேசுகிறான்? அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய யூதனே பேசுகிறான், இது சரியில்லை நீங்கள் பண்ணுறது. அல்லாஹ்வுடைய உதவி என்பது கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும், தெரியணுங்கிறோம்ல. நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றி கொண்டிருக்கோம். இந்த மார்க்கத்தை நோக்கி, நம்மளை நோக்கி எவ்வளோ பலிச்சொல்கள், எவ்வளோ அவப்பெயர்கள், என்னென்ன நடக்குது. அல்லாஹ்வுடைய உதவி கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிய மாட்டேங்குது, அல்லது பார்த்துட்டு கூட அது உதவியா என்று கண்ணும் காணாமல் போய்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்குது? இந்த மார்க்கத்தை நோக்கி தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், எவ்வளோ அவப்பெயர்கள், எவ்வளோ பட்டப்பெயர்கள், இவ்வளோ இருந்தும் கூட இன்றைக்கு சாரையாக நோக்கி இஸ்லாத்தில் வந்து கொண்டிருக்காங்களே. எதுக்கு வர்றாங்க? என்ன காரணம்? ஏன் வரணும்? அவங்க எவ்வளோ அவமான பெயர்கள், எவ்வளோ அவப்பெயர்கள், எவ்வளோ பட்டப்பெயர்கள், இவ்வளோ இருந்தும் கூட உள்ளே வரக்கூடிய மக்கள் உங்களையும் என்னை மாற சாதாரண மக்கள் இல்லை. திருமறை குர்ஆனை படித்து இது சத்தியம்தான் என்று அறிந்து இதை நோக்கித்தான் சாரையாக உள்ளே வர்றாங்க. இதை விட பெரிய அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேணுமா? நம்ம எதற்காக வாழணும்? மறுமை வாழ்க்கை. ரெண்டாவது, இந்த மார்க்கத்தை அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தானே வாழ்கிறோம். இந்த மார்க்கத்தை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு சாரசாரியாக மக்கள் உள்ளே வந்து எதற்கு இந்த அவப்பெயர்களை தாங்கி கொண்டு இங்கே இருக்கணும்? இது அல்லாஹ்வுடைய உதவி இல்லையா? நம்முடைய ஃபேஸ்புக்லேயும் அல்லது டிவியில் இருக்கிற தொலைக்காட்சிகளிலும் விவாதங்களை எடுத்து பாருங்க. யாரோ 3 பேர் உட்காந்து தப்பா இஸ்லாத்தின் மீது சொல்லுவான். அங்கே நமக்கும் அந்த அந்த மார்க்கத்திற்கும் சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு அங்கே உட்காந்து இஸ்லாம் என்றால் இந்த மாதிரி கிடையாது, இஸ்லாம் என்றால் தூய்மையானது, யாரோ ஒரு சிலர் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுனால் இஸ்லாத்தின் மீது அவப்பெயரை நீங்கள் சுமக்காதீங்க, சொல்லுவதற்கு 4 பேர் அங்கே உட்காந்துறானா இல்லையா? அவங்களுக்கு போய் மார்க்கத்தை சொல்லவே இல்லை, நம்ம எதுவுமே சொல்லிக்கல. ஏதோ ஒரு செய்தி அவர்களுடைய காதுகளை விழுந்து அவங்க மனசில் பதிஞ்சு அவங்க உட்காந்து பேசுகிறாங்கன்னா இது அல்லாஹ்வுடைய உதவி இல்லையா? இது நம்ம போய் அவங்கள்ட்ட சொன்னோமா? ஏதோ ஒரு செய்தி அவங்களை தாக்கி இருக்கிறது, மனசை தைத்திருக்கிறது. உட்காந்து வெளிப்படையாக டெலிவிஷனில், ஃபேஸ்புக்கில், மீடியாவில் உட்காந்து பேசுகிறோம். உலகமே ஒரு பக்கம் அதிகபட்சமான மக்கள் தவறாக பேசும்பொழுது குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய மக்கள் சிலர் உட்காந்து இந்த மார்க்கம் என்றால் நீங்கள் சொல்வது மாதிரி இல்லை, அந்த மக்கள் அந்த மாதிரி இல்லை என்று பேசுவதற்கு அல்லாஹ் சில பேர் அனுப்புகிறான்ல. இது அல்லாஹ்வுடைய உதவி இல்லையா? உதவி நாம் எதிர்பார்க்கிறோம்னா இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் அவ்வப்போது நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, எது இருந்தாலும் உடனே நமக்கு கிடைச்சிடும். வேகமாக ஓடக்கூடிய இந்த உலகத்தில் எப்படி வேகமாக பயணித்து ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த மாதிரி எதுவும் கிடைச்சினும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதற்குண்டான ஒரு ப்ராசஸ், அதற்குண்டான ஒரு வழிவகை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு ஒரு தேவை என்றால், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்துங்க. நமக்கு பலஸ்தீன மக்களுக்கு அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும், நிம்மதி அடைய வேண்டும், அவர்கள் வெற்றி கிடைக்கணும், இது எல்லாமே இருக்குல்ல. இது அடைய வேண்டும், இது கிடைக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நம்மளால் என்ன செய்ய முடியும்? பணங்காசா கொடுக்க முடியல, போய் பக்கபலமாக நிற்கணுமா? செய்ய முடியல.
கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்லணுமா? சொல்ல முடியல. என்ன செய்ய முடியும்? ஒரு பிரார்த்தனை, துவா செய்யலாமா? அந்த துவாக்கள்லேயே மிக உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய, அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் மிகச் சிறந்த முறையில் வழிகாட்டிய, நீங்கள் கேட்டால் அவன் கொடுப்பான், அப்படியான ஒரு பாணியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1145வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நம்முடைய ரப், அந்த இறைவன், அந்த இரட்சகன் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு இரவினுடைய 3வது பகுதியில் இறங்கி வருகிறான். அப்படி வந்து அவன் இறைவன், என்னிடம் யாராவது பிரார்த்தனை துவா கேட்டால் அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். என்ன வேணும் கேளு, நான் உனக்கு பதிலளிக்கிறேன். யாரேனும் என்னிடம் கேட்டால் அவருக்கு நான் கொடுக்கிறேன். எப்பொழுது? இரவினுடைய 3வது பகுதி, கடைசி பகுதி, அதாவது ஒரு 2:30 மணி 4 மணி கிட்டத்தட்ட, அந்த மாதிரி சமயத்தில் நானே வருகிறேன். நானே கேட்கிறவனுக்கு என்ன தேவை, அப்படி கேட்கக்கூடியவனுக்கு அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். அவன் என்னிடம் கேட்டால் நான் அவனுக்கு கொடுக்கிறேன். யாரேனும் என்னிடத்திலே பாவமன்னிப்பு கேட்டால் அந்த பாவமன்னிப்பை நான் வழங்குகிறேன். யார் சொல்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய சஹீஹான செய்தி. அந்த மக்களுக்கு காசு பணம் கொடுக்கணும், நிறைய இருக்குது, ஆனால் கொடுக்க முடியலன்னு நம்முடைய மனசு வலிக்குது. வலிமை இருக்கிறது, ஏதாவது அந்த மக்களுக்கு செய்யணும், போய் நிற்கணும், ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், ஆனால் போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. பணம் கொடுப்பதற்கு தயார், அந்த மக்களோட தோளோடு நிற்க தயார். இது எல்லாமே ஒரு நினைப்பு வருகிறது. அந்த மக்களுக்காக எழுந்து இரவு நேரத்தில் அல்லாஹ் தஆலா கேட்குறான், என்னுடைய அடியானுக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும், நீ என்ன எதிர்பார்க்கிறாய், நீ கேட்டால் நான் கொடுக்குறேன். அல்லாவே வருகிறான் கீழே, அல்லாஹ் வருகிறான், அர்ஷுக்கு மேலே தான் இருக்கிறான். அல்லாஹ் அவன் நினைத்தால் எதுவும் செய்வான்னு அர்த்தம். அதுக்கு அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க, அடிவானத்திற்கு கீழே இறங்கி யார் என்னுடைய அடியான் எதை கேட்கிறான் அவன் கேட்கும் நான் கொடுக்குறேன். அந்த ஒவ்வொரு வீடியோக்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. இங்கே உள்ள சில சகோதரர்களெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன், இது பாருங்க, அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த பார்த்தும் கூட அந்த மக்களுக்காக வேண்டி நம்ம கையேந்தவில்லை என்றால் கண்டிப்பாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்பான். அந்த மக்களுக்கு நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு மனசில் ஓடிச்சு, குறைந்தபட்சம் நீ பிரார்த்தனை செய்வதற்கு நீ தயாராக இருந்தியா? பிரார்த்தனை செய்தியா? உன்னுடைய தூக்கத்தை கலைத்து விட்டு நான் கேட்டேனே, நான் வந்தால் நீ கேட்டா கொடுக்குறேன் நான் சொன்னேனே, அதை நீ கேட்டியா? அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டானா? இங்கே பிஞ்சு குழந்தைகள் எலும்பு தெரியுதுங்க. உலகம் முழுவதுமாக ஒரு வீடியோ அன்றைக்கு ப்ராப்ளம் ஆனது. ஒரு பில்டிங் மேலே ஒரு பாம்பை போடுறான், 10 கிட்ட எரியுது. அந்த கண்ணாடி வழியாக ஒரு சின்ன சிறிய சிறுமி பதட்டம் அடையாமல், கொஞ்சம் கூட பயப்படாமல், அந்த நெருப்பு கடுமையாக இருக்கிறது, அப்படி நெருப்பு இருந்தால் பயந்துக்கிட்டு உயிருக்கு ஓடுவாங்க. ஆனால் அந்த சின்ன சிறிய சிறுமி அனைத்து வெளிநாட்டு தொலைக்காட்சியும் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது, இங்கே இல்லை. சில ஊடகங்கள் இங்கே வந்திருக்கிறது. சின்ன சிறிய சிறுமி ஒரு 3-4 வயது இருக்கும், அந்த கண்ணாடி வழியாக தெரிகிறது. அவர் சர்வசாதாரணமாக என்ன நெருப்பாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், நம்முடைய வாழ்க்கையே இதுதானே, சர்வசாதாரணமாக கடந்து செல்கிறார். கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி நிராயுதபாணியாக ஒரு முதியவர், ஒரு ஆயுதம் இல்லை ஒன்றும் மேலே துணி மூட்டையோடு வயசான முதியவர், ஒன்னவரால் பண்ண முடியாத சக்தியும் இல்லை, அப்படிப்பட்டவர் தன்னந்தனியாக நடந்து செல்கிறார். அவரை குறிவைத்து ஒரு குண்டு போடப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லை எனக்கு தெரியல. ஆனால் பார்த்திருந்தால் கண்டிப்பாக அந்த மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்கல. அல்லாஹ் உதவி செய்கிறேங்கிறான், செய்யாமல் இல்லை. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி ஒன்று இருக்கிறது, அது வேற. ஆனால் நம்ம கேட்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த நாள் பத்ர் போர்க்களம், விடிஞ்சால் போர், காலையில் ஃபஜர் முடிஞ்சு போர், இரவு முழுதும் தூங்கவே இல்லை, கண்ணீர் விட்டு கதறாங்க, அழுறாங்க. நபிமார்கள் அல்லாஹ் தான் வெட்டி கொடுப்பான், ஏன் கண்ணீர் விடுகிறாங்க? நான் நபி, அல்லாஹ் வெட்டி கொடுத்துருவான், அந்த முஹம்மது இல்லையே, இறைவா உன்னுடைய உதவி எனக்கு வேணும்னாங்க. கண்ணீர் விட்டு அழுதாங்க. அபூபக்கர் சித்திக் வந்து கட்டி அணைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் ஏன் இவ்வளோ கண்ணீர் விடுகிறீங்க? நாடி நனைஞ்சி தண்ணீர் போகுது. நாம் அந்த மக்களுக்காக வேண்டி கண்ணீர் விட்டுக்கிறோமா? அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுக்குறான், எப்போ கொடுக்குறான் தெரியும், பொறுமையில் மாட்டிக்கிறோம். கண்டிப்பாக அந்த மக்களுக்காக வேண்டி கை ஏந்தணும். அப்படி ஏந்தாமல் விட்டுவிடணும், அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி உதவி செய்ய இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய சஹீஹான செய்தி இருக்கிறது. சஹீஹ் முஸ்லீமில் 5601வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், இவர்கள் இன்னைக்கு அடிக்கிறாங்களே, இன்னைக்கு உதைக்கிறாங்களே, இன்னைக்கு சின்னாவனமாக்குறாங்களே, அதற்கு பதிலடியாக ஒரு காலம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய சஹீஹான செய்தி, இது பொய் கிடையாது, புரட்டு கிடையாது, கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒரு நாள் வரும், அந்த யூதர்களை முஸ்லீம்கள் மோமின்கள் அல்லாஹ்வின் மீது அளப்பரிய அந்த அன்பு வைக்கக்கூடியவர்கள் தேடி தேடி அவரை அடிப்பார்கள், தேடி தேடி அவரை அடிப்பார்கள். அந்த நாள் மறுமை நாளுக்கு முன்னதாக கண்டிப்பாக வந்தே தேரும், பலி தீர்க்கக்கூடிய நாள், அல்லாஹ்வுடைய உதவி இறங்கக்கூடிய நாள். அந்த நாள் யூதர்கள் துண்ட காணும் துணிகள் ஓட போகக்கூடிய நாள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, யூதர்கள் இன்னைக்கு அடிக்கிறாங்களே, உதைக்கிறாங்களே, சின்னாபின்னமாக கருவறுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பயந்து கொண்டு ஒளிந்து ஒரு பாறைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி அங்கே இறங்கும். அந்த பாறை பேசும், எனக்கு பின்னால் உங்களை ஒழித்த யூதன் இங்கே இருக்கிறான் என்று அந்த பாறை பேசக்கூடிய நாள் இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா, அல்லாஹ் பார்த்துக்கொள்ள மாட்டான், சோதிக்கிறான். உங்களுடைய ஈமான் என்ன, உங்களுடைய உறுதி என்ன?
அன்றைய நாள் மரத்தின் பின்னால் சென்று ஒளிவார்கள் அவர்கள். அந்த மரம் பேசும், அல்லாஹ்வுடைய உதவி அங்கே இறங்கும். அந்த மரம் பேசுமாம். நமக்கு பார்த்துருக்கிறோம் உலகத்தில் ஒரு பாறை ஒரு கல் பேசுறது பார்த்துருக்கிறோம் உலகத்தில். அதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய உதவி அன்றைக்கு இறங்கும். ஒரு பாறை பேசும், எனக்கு பின்னால் உங்கள் அழித்தவன் இங்கே இருக்கிறான் யூதன், கொல்லுங்கள். ஒரு மரம் அன்றைக்கு பேசும். அந்த நாள் கண்டிப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய, முஸ்லீம் வரக்கூடிய சஹீஹான செய்தி இது. ஆகையால் நாம் எந்தவித இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு நமக்கும் வரலாம், நாங்களும் சகித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கண்டிப்பாக இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் என்று நம்முடைய மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு, ஈமானை திடப்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.